இன்னைக்கு உலகம் முழுவதும் அச்சுறுத்த விஷயம் எது அச்சுறுத்துது? இந்த பூமி சூடாகிட்டே இருக்கு. இந்த பூமி சூடாகிறதுனால பூமியோட 2 துருவத்தில் இருக்கிற பனிமலையெல்லாம் உருகி ஒடியாருது. அது கடல்ல போய் சேர்ந்து கடலோட மட்டம் உயருது. கடல் ஓரத்துல இருக்கிற பூமி எல்லாம் தண்ணிக்குள்ள முழுகக்கூடிய பேராபத்துல நம்ம இருக்கிறோம். அதுதான் நம்ம சுனாமியா பாக்குறோம். அதுலதான் தானே புயலா பாக்குறோம், பூகம்பமா பாக்குறோம். மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு உலக அளவுல விஞ்ஞானிகள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமைய தாண்டி நம்ம தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? எங்க பார்த்தாலும் தொழிற்சாலையா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஆகாயத்துல புகையை கக்கிக்கிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காத்துல உள்ள புகையை வாங்கறதுக்கு பச்சை கொடை இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. சாலைகளை அகலமாக்கிட்டு நிறைய வாகனங்களை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அது புகையை கக்கிக்கிட்டே இருக்குது. நிலத்துல பயிர் செய்யறேன்னு சொல்லி ரசாயனங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல கொட்ட நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நைட்ரஸ் கேஸை வெளியில விடுது. இந்த நைட்ரஸ் கேஸும் அதுல போய் சேர்ந்து எல்லா காலத்திலயும் இது நடக்கும் தானே. இப்ப மட்டும் என்ன தீங்கு பெருசா வந்துச்சு? ஒண்ணும் இல்ல. எல்லா ஃபேக்டரியில இருந்தும் அமிலங்கள் வெளியில வருது, நீராவிகள் வெளியில வருது. எல்லாம் காத்துல போய் கலந்து இந்த கரியோட சேர்ந்து ஒரு மை வளையம் அவனை உண்டு பண்ணிடுச்சு. பூமியை சுத்தி ஒரு கரி வளையத்தை உண்டு பண்ணிடுச்சு. பூமியில இருந்து ஒரு 15 மைல் தூரத்துல கரி வளையம் உண்டாயிடுச்சு. இந்த கரி வளையம் என்ன செய்யுது அப்படின்னா, சூரியன்ல இருந்து வர ஒளிய உள்ள விடுது. இந்த ஒளி பூமிக்கு வந்த பிறகு நெருப்பா மாறி திரும்புது. அப்ப அது விட மாட்டேங்குது. லைட் எனர்ஜியை உள்ள விட்டது, ஹீட் எனர்ஜியை வெளியில விட மாட்டேங்குது. ஆனால் பூமியை சுத்தி வெப்பம் கூடிக்கிட்டே போகுது. தாங்க முடியாத வெப்பம் கூடிக்கிட்டே போகுது. மற்றபடி எப்போதும் போல கறி வெளியில வந்துகிட்டு இருந்ததுன்னா, கறியை வாங்கறது தான் தாவரங்களோட வேலையா இருக்கு. அது சின்ன பாசியா இருந்தாலும் சரிதான். காத்துல இருக்கிற கறியை வாங்கித்தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது. சின்ன புல்லு பூண்டுல இருந்து இந்த பெரிய ஆலமரம் வரலும் எல்லா தாவரங்களும் சமயக்காரங்களா இருக்காங்க. சூரிய ஒளியை வாங்குறாங்க, காத்துல இருக்கிற கறியை பயன்படுத்துறாங்க, பூமியில இருக்கிற தண்ணியை உறிஞ்சிக்கிறாங்க, பச்சை இலையில உணவு சமையல் ஆகும். வேரோட வேலை அந்த இலைக்கு தண்ணி சப்ளை பண்றது மட்டும்தான். சமையலறையில சமைச்ச பிறகு இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுல கொஞ்சத்தை வேருக்கு அனுப்புது. இப்போ வேர் இலைக்கு சாப்பாடு போடல, ஆனால் இலை வேருக்கு சாப்பாடு போடும். இந்த சின்ன விஞ்ஞானத்தை கூட மக்களுக்கு புரிய வைக்காம வியாபாரிகள் பயிருக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி லாரி லாரியா டன் டன்னா கப்பல்லோடா அந்த ரசாயனங்களை இறக்குமதி பண்ணி நம்ம நிலத்துல எல்லாம் கொட்டுனாங்க. ஆகையினால நம்ம மண்ணெல்லாம் கெட்டு போயிருக்கு.